அய்யனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலா வந்து திரும்பவும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. சோழன் வந்து நானே உங்களை இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலாவை கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக. நிலா வந்து சொல்கிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க, எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல, பேகெல்லாம் மாட்டிக்கிட்டு இனிமேல் நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க, நீங்கள் நினச்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாரு. ஆமாங்க, நான் நினச்சதை பண்ணலாம், ஷாப்பிங் போகலாம், அப்புறம் பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், இன்னும் என்னென்னமோ பண்ணலாம், சென்னையில் வேலை பார்க்கணுன்றது என்னோட பெரிய ஆசைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்துடுது. நிலா வந்து சோழன் இறக்கி விட்டுட்டு, சரிங்க நல்லபடியாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. ஆல் தி பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவுக்கு கை கொடுத்து உள்ளே அனுப்புகிறாரு. நிலாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் போயிட்டு, மேடம் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்லவும் நிலாவும் உள்ளே போகிறாங்க. எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா உள்ளே போயிட்டு சேரில் உட்காடுறாங்க. அந்த சேரில் ஹெச்ஆரை பார்த்தா நிலாவுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண இருந்த அந்த சூர்யா தான் அந்த ஆஃபீஸோட ஹெச்ஆராக இருக்காரு. நிலா வந்துட்டு அவரை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகி எந்திரிச்சு நிற்கிறாங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் இந்த ஆஃபீஸோட ஹெச்ஆரே, நீ என்கிட்ட இப்போ இன்டர்வியூக்காக வந்திருக்க, ஒழுங்கா உட்காரு, நீன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், அதனால தான் இவ்வளோ தூரம் நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூர்யா சொல்லவும் நிலா வந்து சொல்கிறாங்க, எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா எந்திரிக்கிறாங்க. என்ன நீ பாட்டில் கிளம்பி போகிற, அந்த ஆஃபீஸோட ஹெச்ஆர் சொல்கிறேன், ஒழுங்கா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வந்துட்டு அந்த சூர்யா மிரட்டுறான். உடனே நிலா சொல்கிறாங்க, உன்கிட்ட இப்படி ஒரு வேலை பார்க்கணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. வேகமாக அந்த சூர்யா வந்து நிலாவோட கையை பிடிச்சி வம்படியாக பிடிச்சி இழுக்கிறாரு. ஒழுங்க மரியாதையாக கையை விடு, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. என்னடி பண்ணுவ, உனக்கு கல்யாணம் தானே ஆயிருக்கு, அதனால ஒன்றும் பரவாயில்ல, நீ என் கூட இரு, நான் உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தரேன், உனக்கு வேலை கிடைக்கல, உனக்கு காசு பணம் எல்லாமே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கையை பிடிச்சிட்டு அவன் வந்து நிலாவுக்கிட்ட தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். நிலா வந்துட்டு கோவப்பட்டு அவனை சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. ஏய் என்னடி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிச்சிடுறான். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் அப்புறம் நடக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்துடுறாங்க. வெளியே வந்து நிலா கோவமா வர்றாங்க. சோழன் கேக்குறாரு, என்னங்க வேலை கிடைச்சிருச்சா, உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாரு. வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்தவும், சரி சரிங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேகமா போய் வண்டி எடுத்துட்டு நிலாவை கூட்டிட்டு போறாரு. ஒரு இடத்துல போய் வண்டியை நிப்பாட்டிட்டு, என்னங்க என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. நிலா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவனை சும்மா வாங்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. அவனை நான் சும்மா விடுவேனா, அவனை 4 அரை அரைஞ்சிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அவனெல்லாம் கொல்லணுங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா உங்ககிட்ட இவ்வளோ தைரியமா தப்பா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.